வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் தரப்பிடம் நெருங்கிய உறவு, நாமலை கடுமையாக விமர்சித்த ஆளும் தரப்பு. பலஸ்தீன தனிநாட்டை அங்கீகரித்த அனுர ஈழப்போரையும் நினைவுபடுத்தினார். முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 2 கைது. வானொலி சேவை ஒன்றுக்கு எதிராக வழக்கு. பில்லியன் ரூபாய் கோரும் மொட்டு எம்பி. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை எப்போது ஒழிக்கப்படும்? நாடாளுமன்றத்தில் சஜித். உயிரிழந்த பிக்குகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் இரங்கல். பெக்கு சமனின் மனைவிக்கு விளக்கமறியல் நீடிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் நாமல் ராஜபக்சக்கு இடையே இன்று கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் போதைப் பொருட்கள் காணப்படுவதாக போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமை குறித்து பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியதோடு அண்மையில் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் தொகை தொடர்பில் அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் தெரிவித்த நாமல் ராஜபக்ச, புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் கூட தற்போதைய அரசாங்கம் கொள்கலன் விடயத்தில் அசமந்த போக்குடன் செயற்பட்டுள்ளது. சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் வெளியிடப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது முன்வைக்கும் போது உண்மையிலேயே குற்றமுளைத்தவர்களுக்கு அது ஒரு சாதகமாக அமையும். எங்களுடன் உள்ள சிக்கல்களை தனியாக தீர்த்து கொள்ளுங்கள். முதலில் போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னால் இருப்பவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களை நாட்டுக்கு கொண்டுவர ஆதரவு வழங்கிய பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் தொடர்பாளருமான சம்பத் மனம்பேரியை தற்போது தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். விசாரணைகளின் முடிவில் குற்றமுளைத்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். நாங்கள் போதைப்பொருள் வலையமைப்புகளை பாதாள உலக குழுக்களை கட்டியணைத்துக் கொண்டிருக்கவில்லை. சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பலஸ்தீன மக்களுக்கான தனி அரசுக்கான பிரிக்க முடியாத உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான தேவைகளை அங்கீகரிப்பதும் அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். 1967ஆம் ஆண்டின் எல்லை வரையறையை கொண்டு 2 நாடுகள் அருகருகே இருப்பதற்கான அடிப்படையை வழங்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்காக நாம் ஒன்றுபட வேண்டும். தொடர்ந்தும் பேசிய அவர், அர்த்தமற்ற போரின் விளைவாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் பாதிப்பை முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தை நாம் அடைந்துவிட்டோம். உலகை பாதிக்கும் மோதல்கள், மதவெறி மற்றும் மனிதகுலத்திற்குள் இனவெறி ஆகியவை கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் ஒவ்வொருவரும் போரை நிராகரிப்பதில் என்னுடன் சேர்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உலகில் எந்த நாடும் போரை விரும்பவில்லை. போர் அல்லது மோதல் அது எங்கு எப்படி நடந்தாலும் அது ஒரு சோகம் என்பதை நாங்கள் அறிவோம். இப்போதும் கூட அந்த சோகத்தின் வலி உலகின் பல பகுதிகளிலும் உணரப்படுகின்றது. 3 தசாப்தங்களுக்கும் மேலாக போரின் கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு நாடாக அதன் அழிவை நாங்கள் நன்கு அறிவோம். போரில் இறந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவு சின்னங்களுக்கு முன் அவர்களின் பெற்றோர், குழந்தைகள் மற்றும் மனைவிகள் எழுப்பிய வேதனையான வேண்டுகோள்களை பார்க்கும் எவரும் போரை கனவு காணக்கூட மாட்டார்கள். அந்த வேதனையான காட்சியை நாம் கண்களால் பார்த்திருக்கின்றோம். காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு எங்கள் ஆழ்ந்த கவலைகளுக்கு காரணம். குறிப்பாக காசா பகுதி ஒரு வேதனையான மற்றும் துயரமான திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற அனைத்து தரப்பினரின் ஒப்பந்தத்தின்படி 2 தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும். அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி அணுக வேண்டும் மற்றும் அனைத்து தரப்பினரும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த கொடூரமான கொலையை முடிவுக்கு கொண்டுவர நாம் வலுவான அழுத்தத்தை செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
ஐஸ், ஹெரோயின், T-56 தோட்டாக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரால் பயன்படுத்தப்படும் கைவிலங்குகளுடன் முன்னாள் ராணுவ வீரர் உட்பட இருவரை களுத்துறை பிரதேச போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் 28 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்றும் களுத்துறை மற்றும் வஸ்கடுவ பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துணை காவல்துறை பொறுப்பதிகாரி PR வீரசேனவிற்கு கிடைத்த தகவலின்படி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது 30 T-56 தோட்டாக்கள், கைவிலங்குகள், கிட்டத்தட்ட 6 கிராம் ஹெரோயின் மற்றும் அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் TV ஜானக ஒரு வானொலி சேவை தனக்கு எதிராக பொய்யான மற்றும் அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறி $1 பில்லியன் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தனது மறைந்த மாமனார் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர் என்று வானொலி நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சியின் போது தவறான அறிக்கை வெளியிடப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தனது முறைப்பாட்டில் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்படி குறித்த அறிக்கை முற்றிலும் ஆதாரமற்றது என்றும் அவதூறானது எனவும் சாணக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த தவறான அறிக்கையை சரி செய்து அடுத்தடுத்த ஒளிபரப்புகளில் உண்மைகளை வெளிப்படுத்துமாறு முன்னர் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது வழக்கில் நீதிமன்றத்திற்கு கூறியுள்ளார். அதன்படி பொது திருத்தம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கவும் அவதூறுக்கு $1 பில்லியன் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றிடம் கோரப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் 2023 அப்போதைய ராஜாங்க அமைச்சர் TV சாணக்கவின் மாமனார் தொழிலதிபர் லலித் வசந்த மெண்டிஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். காலி வுட்வர்ட் மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டில் வசித்து வந்த அவர் டிக்மன் வீதி பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் லலித் வசந்த மெண்டிஸ் பயணித்த காரை துரத்திச் சென்று துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச திசைகாட்டியின் கொள்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதன் பிரகாரம் அரசமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பது எப்போது என கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கை குடியரசின் இறையாண்மை மக்களை அடிப்படையாக கொண்டே அமைந்து காணப்படுகின்றது. இறையாண்மையை துறக்க முடியாது என்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசமைப்பு சட்டம் கூறுகின்றது. மக்களின் இறையாண்மையை உச்சபட்சமாக பலப்படுத்த சட்டவாக்கத்துறை, நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவை பரஸ்பர புரிதலுடன் சுயாதீனமாகவும் செயற்பட வேண்டும். பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட அரசின் கீழ் இந்த நிறுவன கட்டமைப்புகளின் சுதந்திரம் தடைபடுவது இயல்பானதோடு இந்த அரசின் கீழும் இதில் மாற்றத்தை கண்டுகொள்ள வாய்ப்பில்லை என்றே புலம்புகின்றது. அரசு தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்திருந்ததன் பிரகாரம் அரசமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம் என்று அவர்கள் கூறினாலும் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு விடயத்திற்கு எந்த தயார் நிலையும் இல்லை என்றே தெரிகின்றது. மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அரசின் நேர்மையை சோதிப்பதற்கான அளவுகோல்களாக அமைந்து காணப்படுவன அவற்றின் செயற்திறனை அதிகரிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் முற்போக்கான சீர்திருத்தங்கள் என்பனவாகும். இது தவிர கூடிய மட்டத்தில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த வழக்கு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட சில நீதிபதிகளினது இடமாற்றம், சேவை இடைநிறுத்தம், பதவி உயர்வு வழங்குவது போன்ற விடயங்கள் தற்சமயம் சமூக பேசுபொருளாக காணப்படுகின்றன. இது குறித்த அரசின் மதிப்பீடுகள் யாவை என வினவியுள்ளார். மெல்சிரிபுராவின் பன்சியகமவில் உள்ள உயன மடலாயத்தில் நடந்த துயர விபத்து குறித்து முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 7 புத்த பிக்குகள் உயிரிழந்துள்ளனர். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பிக்குகளின் இழப்பிற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்து தற்போது குருநாகல் மற்றும் பொல்ககவெல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பிக்குகள் விரைவில் குணமடைய பிரார்த்தனைகளையும் அவர்கள் செய்தனர். நேற்றிரவு 9 மணியளவில் பூஜா பூமியாவில் ஒரு மத விழாவிற்கு பிறகு 13 பிக்குகள் தங்கள் தியான கூடாரங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்காலை சீனி மோதராவில் உள்ள ஒரு வீட்டில் 3 சடலங்கள் மற்றும் அதிக அளவு போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 நபர்கள் தற்போது 7 நாள் தடுப்பு உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
சந்தேக நபர்கள் தங்காலி நீதவான் ஷியாமிலா புட்டுவத்த முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர் அந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை எளிதாக்க தடுப்பு உத்தரவுகளை பிறப்பித்தார். செப்டம்பர் 22 அன்று ஒரு ரகசிய தகவலின் பேரில் போலீசார் வீட்டிற்குள் 2 உடல்களை கண்டுபிடித்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஆபத்தான நிலையில் காணப்பட்ட 3வது நபர் பின்னர் தங்காலி மருத்துவமனையில் இறந்தார். பிரேத பரிசோதனையில் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்டல் மெத் உட்பட பல வகையான போதைப் பொருட்களை உட்கொண்டதால் அவர்களின் இறப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. அடுத்தடுத்த போலீஸ் நடவடிக்கைகளில் 3 லாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 700 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் உட்பட ஒரு பெரிய போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 10 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் 6 பேரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் இதில் ஈடுபட்ட போதைப்பொருள் வலையமைப்பின் முழு நோக்கத்தையும் கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தோனேஷியாவில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவியல் கும்பல் உறுப்பினர்களுடன் இருந்தபோது கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான பெக்கோ சமன் மனைவியின் விளக்கமறியல் அடுத்த மாதம் 9ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமவினால் வியாழக்கிழமை பிறப்பிக்கப்பட்டது. மித்தனிய பகுதியில் சந்தேக நபர் சஜிகா செய்ததாக கூறப்படும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிஐடிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. புகார்தாரர் சார்பாக அரசு வழக்கறிஞர் மற்றும் சந்தேக நபரின் வழக்கறிஞர்கள் அளித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.